பயங்கறாங்க. ஆனா நம்மளால இப்ப அவங்களால என்ன செய்ய முடியல? நேசிக்க முடியல. அதனால அநேக நேரம் நம்ம அவங்ககிட்ட என்ன செய்றோம்? எரிஞ்சு தான் விடுறோம். அல்லது கொஞ்சம் ஹார்டா பேசுறோம். அந்த டோன் ஒருவேள கோபமா பேசாட்டாலும் அது ஹார்டா இருக்குது. அது அவங்களால உணர முடியும். நம்மள விட்டு அவங்க தூரம் போகுறது மாதிரி தெரியுது. தூரம் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, ஆமா இனிமே வரமாட்டா, ஒட்ட மாட்டா அப்படின்னு நம்ம விலகிட்டோம்னா, அவங்க நம்மள விட்டு கொஞ்சம் அப்படியே அவங்க ரூம்குள்ளேயே அடைஞ்சிருவாங்க. அந்த மாரி விடாம நம்ம எப்படி அவங்கள நம்மளோட கனெக்டடா வைத்துக் கொள்றதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்முடைய பாசமுள்ள வார்த்தைகளும், அரவணைப்பும் அதிகம் தேவை. இங்க ரொம்ப வேண்டியது அவங்க எவ்வளவுக்கு எரிச்சல் மூட்டுறாங்களோ, அவ்வளவுக்கு நம்ம பேரண்ட்ஸ் மறுபடியும், மறுபடியும் நம்மளுடைய அன்ப அவங்களுக்கு காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம். அரவணைப்பு. நம்ம கரங்களுக்குள்ள அரவணைத்துக் கொள்ளப்படணும்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனா ரியாக்ட் பண்றாங்க. டீனேஜர்ஸ பத்தி சொல்லும்போது ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு. அது ஒரு கொந்தளிக்கும் கடலுக்குள்ள ஒரு டீனேஜர தள்ளி விடுற மாரியாம். அந்த க அலைகள், புயல்கள் எல்லாவற்றுக்கும் எதிரா நீந்தி அத கடந்து வரணும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலம் அது. அவனுடைய சரீரத்துல நெறைய மாற்றங்கள், அ ஹார்மோன்ஸ்ல மாற்றங்கள். நீங்க நல்லா பார்ப்பீங்க, வளர்ந்துடுறாங்க. அவங்க ச ம ம பொம்பள பிள்ளைகள பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப பெருசா வளர்ந்துருவாங்க. ஹலோ. அவங்களுடைய எஸ் தோற்றமே மேம். மாறிருது. வண்டிலாம் ரெடியா இருக்கு. செக்ல நெறைய இருக்குங்க. அவங்க பிசிக்கலா சரி, சரி, சரி. அவங்க அப்புறம் அவங்க ஒரு வந்து பேசுறவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பீரியட்ஸ் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் அவங்களுடைய ஹார்மோன் சேஞ்சஸ்ல அவங்க அலக்களிக்கப்படுறாங்களாம். கடலுக்குள்ள விழுந்த ஒரு மனுஷன மாரி இமேஜின் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க அலக்களிக்கப்படுறாங்க. அது நமக்கு தெரியாது. வெளிய தெரியாது. உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அலக்களிப்பு இருக்கிறதுனால, அவங்களுடைய செய்கைகள்ல அவங்க நெறைய நேரம் வித்தியாசமா செயல்படுறாங்க. அவங்க நம்மள சந்தோஷப்படுத்தணும்னு நெனச்சுக்கிட்டு ஒண்ணு செய்வாங்க. ஆனா, அது நம்மள இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் எரிச்சல் படுத்துறதாக இருக்கும். நிச்சயம் உண்மையா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. நான் நான் இன்னைக்கு எங்க அம்மாட்ட வெரி குட்ன்னு வாங்கணும்னு சொல்லி. ஆனா, அவங்க செய்யற செயல் நமக்கு இன்னும் அதிக கோபத்த மூட்டக்கூடியதாக இருக்குது. அதனால இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைங்க குழந்தைகள் தான். எப்படி 5 வயசுல இருந்தாளோ, அப்படிதான் இன்னைக்கும் அவள பார்க்கணும். அவ மீது அதே அன்போட கூட, அதே கரிசனையோட கூட, அதே அரவணைப்போடு கூட நம்ம நடந்து கொள்வதற்கு அ ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்துக்கணும். எரிச்சல காட்டாதபடிக்கு, அத அன்பாக மாற்றுவதற்கு நமக்கு திறமை வேணும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அவங்கள அப்படியே ஏற்றுக்கொண்டு பாராட்டணும். பாராட்ட சொன்னா இன்னைக்கு நம்மளால பாராட்ட முடியுமா? திட்ட சொன்னா நல்லா திட்டலாம். அறிவே இல்ல, சொன்னபடியே கேட்க மாட்டா, சோம்பேறி இதெல்லாம் நெறைய சொல்லலாம். ஆனா பாராட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இந்த வயசுல. குட்டி பிள்ளைகள நம்ம நெறைய பாராட்டுறோம். ஆனா இந்த 12, 13 வயசுல இருக்கிற பிள்ளைங்க அடிக்கடி நம்மகிட்ட ஏச்சு தான் வாங்குவாங்க. நீங்க நல்லா உட்கார்ந்து அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா கண்ண மூடி உட்கார்ந்து யோசித்து பாருங்களேன். நீங்க அவள பாராட்டுன வார்த்தைகள விட, அவள ஏசுன வார்த்தைகள் தான் நெறைய இருக்கும். ஓகேவா? கொஞ்ச நாள் நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு குடுக்குறாரு. நம்ம கையில வளர்த்துடுன்னு சொல்லி ஒரு பிள்ளைய குடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பிள்ளை டீன் பருவத்துல இருக்கிறா. அவளே திண்டாடிட்டு இருக்கா. அவளுக்கே தெரியாது. அந்த திண்டாட்டத்திலிருந்து வெளிய வருவதற்கு ஒரு தாயும், தகப்பனும் தான் உதவி செய்ய முடியும். உலகம் அத புரிஞ்சுக்காது. டீச்சர் நல்லா திட்டுவாங்க. "நீலாம் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர? பேசாம வீட்ல இருக்க வேண்டியது தானே! நீ உருப்பட மாட்ட" அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் உலகத்திலிருந்து அவங்க நெறைய கேட்கிறாங்க. ஆனா அதே வார்த்தைய தாயும், தகப்பனும் சொல்லும்போது, அவங்க எங்க போவாங்க? திக்குமுக்காடி போயிடுறாங்க. ஸோ, உண்மையாகவே நம்ம பார்க்கிறபடி அவங்க மோசமானவங்க இல்ல. அவங்க கிட்ட நெறைய காரியங்கள் இருக்கு. கேட்ச் ஹோல்ட் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு ஒரு ஆத்தர் எழுதுறாரு. எங்க நல்லது? நல்லா நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசித்தோம்னா, தப்பு செய்யும்போது வேகமா நமக்கு திட்டம் வருது. ஆனா, ஒரு நல்ல காரியம் செய்யும்போது அவ்வளவு ஈஸியா நம்ம தேங்க் யூ சொல்றோமா? அப்படின்னு எனக்கு தெரியல. நான் என்னைய சோதிச்சு பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன். ஏதாவது ஒண்ணு செய்யும்போது தேங்க் யூ சொல்ல மறந்தே போயிருவோம். அவ ஏதோ கேட்டத ஒண்ணு கொண்டாந்து குடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அ ச்சே! எவ்வளோ குயிக்கா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்றதுக்கு அவ்வளோ குயிக்கா வராது. மறந்து போயிருவோம். ஆனா திட்ட சொன்னா ரொம்ப வேகமா எத்தன தடவ கூப்பிடுறது? கத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு பதில் கூட இல்லையே! அப்படின்னு சொல்லணும்னு சொல்றது ரொம்ப ஈஸியா நம்ம வாயில வருது. அதனால இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து, நம்ம திட்டுவத குறைத்துட்டு, திட்டுவத நிறுத்திட்டு பாராட்டணும். திட்டுவத நிறுத்தணும். டீன் பிள்ளைகள திட்டாதீங்க. நான் சொன்னேன், அப்பப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கடலுக்குள்ள ஒருத்தன் மூழ்குறதுக்கு தத்தளித்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற சீன உங்க கண் முன்னால வச்சுக்கோங்க.
அவளை பற்றி எரிச்சல் வரும்போதெல்லாம் யோசித்து பாருங்க. அவ இந்த டீன் பருவத்தை கடக்கிறதுக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கா. அவளால முடியல. அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிங்கும்போது ஒரு பெற்ற தாயும் தகப்பனும் எப்படி அவங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். கை கொடுக்கறதுக்கு நம்ம நிறைய பாராட்டுகள் கொடுக்கணும். எப்படிலாம் பாராட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். பாராட்டு வார்த்தை வந்து ரொம்ப சீக்கிரம் வராது. நமக்கு நம்ம பாஷையில பேசுற அளவுக்கு நம்மளால இங்கிலீஷ்ல அவ்வளவு ஃப்ளூயன்ஸா பேச முடியுமா? இப்போ ஓரளவுக்கு எல்லாரும் இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா பாராட்டுகிற வார்த்தைகள் எழுதி வைத்து பாராட்டணும்னு நினைக்கிறேன். பாராட்டணும்னு சொன்னா அடுத்த ஸ்லைடுக்கு வரேன். ஹவு டு பிரைஸ் ஏ சைல்டு வித் வேர்ட்ஸ். இதுல உள்ள வார்த்தைகளை இது ஏதோ ஒரு குரூப்ல நான் நடத்தும் போது அவங்க கொடுத்த வேர்ட்ஸ் தான் இதை சார்ட்டா போட்டிருக்கேன். என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கு ஆளுக்கு ஒண்ணு வாசிங்க பார்க்கலாம், சத்தமா எனக்கு கேட்குற மாதிரி. அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. I am proud of you. I am proud of you ஆல்ரெடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? இது எதுக்கு பிறந்துச்சு, ஆண்டவனே இந்த பிள்ளைய எனக்கு ஏன் கொடுத்தா அப்படிங்கிற எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்கே தவிர இவளை குறித்து நான் பெருமை பாராட்டுறேன். ஒருவேளை அவ வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஷீல்டு வாங்கிட்டு வந்தா ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லுவோமா இருக்கும், அல்லது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தானா ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லுவோமா இருக்கும். ஆனா வீட்டை ஒவ்வொரு நேரமும் தண்ணி எடுத்துட்டு வேணா கொட்டிடுவா. அது வந்து அவளுடைய பாடியில உள்ள வீக்னஸ். அவளுக்கு வந்து அவளுடைய அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து அவ கண்ட்ரோல்ல இல்லை பிகாஸ் ஆஃப் அ டீன். அதை உங்களுக்கு தெரியுமா? இடிச்சுக்குவாங்க பையங்களை பார்த்தீங்கன்னா, குதிக்கிறேன்னு சொல்லி சோர்ல இடிச்சுட்டு நிற்பான். நம்ம திட்டுவோம். இது வந்து அவனுக்கு வந்து கோஆர்டினேஷன் இல்லாத ஒரு ஸ்டேஜ்ல அவன் இருக்கான். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. நெக்ஸ்ட், You are a good friend. யூ ஆர் எ குட் ஃப்ரெண்ட். உண்மையா சொல்ல முடியுமா? அடுத்தது டக் டக் மாஸ்டர் பவனா சொல்லல. You worked really hard on that. ம் Congratulations. I know you could do it. ம் You almost got it. You are a blessing. ம் மாறி மாறி வாசிக்க, வேற வேற ஆளு. ம் You have bravely. ம் Great. ம் I appreciate you. you. ம் ம் ஹெல்பிங். Yes. ம் பேர் இருக்கீங்கம்மா. Doing a good job. helping. எஸ் I have faith in you. ஓகே ஓகே, இங்க நிறுத்திக்கலாம், நமக்கு டைம் ஆயிடும். Super, சரியா? super. இதை நான் வந்து உங்களுடைய குரூப்ல போடுறேன். இதை பாராம படிச்சுக்கோங்க. எப்போல்லாம் நம்ம வந்து எந்த வார்த்தையை சொல்லணும் டக்குன்னு வராது. பாராம படிச்சுக்கணும். 9ஆம் வாய்ப்பாடு படிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அந்த மாதிரி இந்த சாட்டையும் பாராம படிச்சுக்கிடணும். ஒவ்வொரு நாளும் குட் குட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அது வந்து சப்புன்னு போயிடும். ஸோ ஒவ்வொரு நேரத்திலையும் வித்தியாசமான வார்த்தைகளை சொல்லி நம்ம பாராட்ட ஞாபகப்படுத்தப்படுகிறோம். சரியா? அவங்கள அப்படியே ஏற்றுக்கோங்க. அவங்க தோற்றத்துல வித்தியாசமா இருப்பாங்க, நிறத்துல வித்தியாசமா இருப்பாங்க, அவங்களுடைய செய்கைகள் நம்மளை கோபப்படுத்தும். ஆனா அவங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்கள அக்செப்ட் பண்றது நம்ம தான். உலகம் குறைய சொல்லும், இவளுக்கு ஒண்ணும் தெரியாது, இவ இப்படிதான் எப்பவும் பண்ணுவா அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர்ட்டு இருந்து அவங்களுக்கு வர்ற கமெண்ட். ஆனா தாயும் தகப்பனும் அதை மாறி அதுக்கு மீறி நம்ம பாராட்ட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வர ஆரம்பிக்குது. பாராட்டுதல் அவர்களுக்குள் புதைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வரும். என்னதோ போடலாம் கிரிக்கெட் நான் வரைஞ்சிருக்கேன்னு சொன்னேன், அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண, இது என்னத்த வரைஞ்ச அப்படின்னு சொல்றதை விட அதுல உள்ள நுணுக்கமான ஒரு காரியத்தை பார்த்து அழகான ஷேடா இருக்கே, இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு எதையாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு நம்ம பாராட்ட ஆரம்பிச்சோம்னு சொன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. நான் வந்து விளையாட்டுக்காகலாம் இன்னைக்கு பேசல, நான் சொல்றத இந்த மாசம் முழுசும் நீங்க செயல்படுத்தி பார்த்துட்டு அடுத்த மாசம் வந்து நீங்க என்கிட்ட சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 3 பாராட்டுகளாவது பாராட்டணும். யாராவது இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இந்த 24 மணி நேரத்துல நான் என் பிள்ளைய எப்படி சொல்லி பாராட்டினேன்னு யாராவது ஒருத்தர் டக்குன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு காலையில தான் நான் என் பிள்ளைய இப்படி சொல்லி பாராட்டினேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சத்தமா என்ன சொல்லி பாராட்டினீங்க? நேத்து இன்னும் வந்து சட்னி செஞ்ச ஆண்டி, ரொம்ப நல்லா பண்ணிருக்க, டேஸ்டா இருக்கு, அம்மா கூட இந்த மாதிரி செஞ்சது இல்லைன்னு சொல்லி சொன்னேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். அதான் கரெக்ட். அதுல உள்ள குறை நிறைய இருக்கலாம். கொஞ்சம் முதல் தடவை பண்ணும்போது அதுல குறைகள் இல்லாம இருக்காது. அதை பெருசுப்படுத்தாம நிறைவுகளை பெருசுப்படுத்தி சொல்லும் போது அவங்க அடுத்த நாள் மறுபடியும் செய்ய ஆரம்பிப்பாங்க. சரி, நான் என் பிள்ளை இன்னைக்கு காலையில வந்து என்ன திட்டுனேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எதுக்கு திட்டினேன், என்ன திட்டினேன்னு? சொல்ல மாட்டீங்க. சீக்கிரம் கிளம்பலன்னு திட்டினேன். சர்ச்சுக்கு சீக்கிரம் கிளம்பல.
அசைஞ்சுக்கிட்டே இருப்ப, உன்னாலதான் நான் லேட்டு, இப்படி நிறைய கொட்டி தீர்த்துருவோம். ஒரு வேர்டெல்லாம் சொல்ல மாட்டோம், பட 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 படன்னு கொட்டி தீர்த்துருவோம். ஸோ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த மாசம் ஃபுல்லா ரொம்ப கான்சியஸா வாழ போறோம். கான்சியஸா நம்மளுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் மறைச்சிட்டு அவள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி எழுத போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்க வந்து டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க டீச்சர் ட்ரைனிங் போகாம நீங்க போனீங்களா வேலைக்கு? இல்ல. 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் போனீங்க. பிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா 1 வருஷம் பிஎட் காலேஜ்ல படிச்சீங்க. இப்போ 2 வருஷம் படிக்கிறாங்க. ஐடி ஃபீல்ட்ல போனீங்கன்னா செலக்ட் ஆன உடனே ட்ரைனிங் அனுப்புறாங்க. 40 நாளோ என்னமோ அனுப்புறாங்க. எல்லா கோர்ஸுக்கும் வந்து ட்ரைனிங் உண்டு. ஆனா இந்த மேரிட் லைஃபுக்கும் பேரண்டிங் மாத்திரம் ட்ரைனிங்கே கிடையாது. பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அதனால நமக்கு வந்து என்ன செய்யன்னு தெரியாம நிறைய தப்பு. அதனால ஜெனரேஷன் அதே பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 3 பாராட்டு. தயவு செய்து இன்னைக்கு எல்லாரும் போய் ஒரு நோட் போட்டுக்கோங்க. அந்த நோட்ல வந்து நீங்க நோட்டை கீப் அப் பண்ணுங்க. உங்களுடைய காலேஜ் டைரியா வச்சிருக்கீங்கல்ல, இன்னும் உங்களுடைய நோட்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, கெமிஸ்ட்ரி நோட்ஸ் இன்னும் பத்திரமா இருக்குல்ல, உங்க ஐடி நோட்ஸ் பத்திரமா இருக்குல்ல, அதே மாதிரி பேரண்டிங்னு ஒரு நோட்டு போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்த மாசம் வரும்போது காட்டுங்க. ஒவ்வொரு நாளும் டேட் போட்டு இன்னைக்கு என் பிள்ளைய எதுக்கெல்லாம் நான் பாராட்டினேன், என்ன வேர்டு சொல்லி பாராட்டினேன், அதை அதுல எழுதுங்க. எத்தனை தடவை நம்மளால பாராட்ட முடிஞ்சதுன்னு பார்க்கலாம். காலையில இருந்து ராத்திரிக்குள்ள 12 மணி நேரத்துல எதுக்கெல்லாம் நான் பாராட்டினேன். இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் முந்தி எழுதிட்டா கூட சா சீக்கிரம் எழுதிட்டியம்மா அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம வார்த்தைகள்ல அன்பு இருக்கணும். வா உட்காரு அப்படி ஆர்டர் கொடுக்குற வேலை இல்லாம அன்புள்ள வார்த்தைகளாக இருக்கணும். அவங்க வந்து இந்த பிள்ளைகளை வந்து ஆண்டவர் தான் கொடுத்துருக்குறாங்கிறத அடிக்கடி நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம அடிக்கடி மனசுல என்ன நினைக்கிறோம், என்ன ஆண்டவரே இப்படி ஒரு பிள்ளைய எனக்கு கொடுத்துருக்கிறீரு, இதை வளர்க்கறதுக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் என்ன பாவம் செய்தேன் அப்படிங்கிற அந்த கசப்புகள் எல்லாம் போய் இந்த பிள்ளைக்காக நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வரணுங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு யோசிக்க போறோம். மாத்திக்கொள்ள முடியுமா நம்மள? அப்படியே ஏற்றுக்கொண்டு அவங்கள பாராட்ட போறோம். அடுத்தது, இது கட்டாயமா நீங்க பாராம படிக்க வேண்டியது. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. பாரபட்சம் காட்டாதீங்க. பாரபட்சம் காட்டுறது அழகா பைபிள் கேம் நடத்தினாரு. பைபிள் கேம்ல பாரபட்சம் காட்டின ஏதாவது ஒரு பேரண்ட சொல்ல முடியுமா? ரெபேக்காள். ரெபேக்காள். ஈசாக்கு ரெபேக்காள். ஏசா யாக்கோப்ட பாரபட்சம் காட்டினாங்க. ரெபேக்காவுக்கு பிடிச்சவன் ஒருத்தன், ஈசாக்குக்கு பிடிச்சவன் வந்தாங்க. அதனால அங்க எத்தனை சண்டைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை குழப்பங்கள் வந்ததுங்கிறத நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அதே குழப்பம் தான் நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், ஏப்பா பாரபட்சம் எல்லாம் காட்டாதப்பா, 2 பிள்ளைட்டும் ஒண்ணு போல இருப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க உடனே என்ன சொல்றீங்க? என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு 2 கண்ணு போல, நான் அப்படி இந்த கண்ணு எப்படி சொல்லணும், அப்படிதான் அந்த கண்ணு. இதை நீங்க உங்க பிள்ளைகிட்டே சொல்லுவீங்க. அடிக்கடி பிள்ளைங்க உங்ககிட்ட கேக்குறாங்களா, அம்மா உனக்கு அவளைதான் ரொம்ப பிடிக்கும், அம்மா உனக்கு அவனைதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப உடனே நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம், எனக்கு 2 கண்ணாக்கும் அப்படின்னு. இந்த கண்ணாக்கும் பொண்ணாக்கெல்லாம் வந்து வாயில தான். ஆனா செயல்ல வந்து கொஞ்சம் உட்கார்ந்து ஜாக்கிரதையா நம்மளை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்மள அறியாம இது சைக்கலாஜிக்கலா வருது. அம்மாமாருக்கு வந்து பையனை ரொம்ப பிடிக்கும், அப்பாமாருக்கு வந்து பொண்ணை ரொம்ப பிடிக்கும். நீங்க நிறைய லேடிஸ் இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்க பொண்ணுகிட்ட எப்படி வந்து அதிகபட்சமா அன்பு காட்டுறாருன்னு யாராவது சொல்லுவீங்களா? யாராவது ஒருத்தர். நீங்க திட்டணும் அடிக்கணும் போது உங்க வீட்டுக்காரர் நடுவுல வராரா? வரமாட்டாரா? வருவாங்க ஆண்டி. ஒண்ணுமே பேச விட மாட்டாங்க. அந்த பிள்ளை பக்கத்துல சைடு வாங்குறதுல அவ நம்மளை பார்த்து ஒரு அவளுக்கு நம்ம மேல ஏறி நிக்கிற மாதிரி எண்ணம் வரும். கட்டாயமா நிறைய வீட்டுல நடக்கும். இது வந்து நீங்க வந்து மறைச்சாலும் அது உண்மை. ஏன்னா இது சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். ஜென்ஸுக்கு வந்து கேர்ள் மேல ரொம்ப பாசம். நீ திட்டாத, நான் வேணா அவளுக்கு மேல பெருக்கிறேன், நீ என்னத்துக்கு அவளை சொல்ற, அவளையே படின்னு சொல்ற, அவ படிப்பா, இப்படி எல்லாத்துக்கும் மக்களாத்து வாங்கிட்டு வருவாங்க. இதுதான் பாரபட்சம். அதே மாதிரி லேடிஸ்க்கு பையனை ரொம்ப பிடிக்கும். பையனை அப்பா திட்டும் போது நம்ம உள்ள போவோம், எதுக்கு அவனை கத்துறீங்க, விடுங்க அவன் படிக்கட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போறோம் இல்லையா? இதெல்லாம் தான் பாரபட்சம். இன்னும் நல்ல பாரபட்சம் நல்லா யோசித்துப்பாங்க. தோசை சுடுறீங்க, ஒரு பிள்ளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பிள்ளைக்கு சூடா தோசை வைக்கணும், 2 பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க, என்ன செய்வீங்க? பேசணும், என்ன செய்வீங்க?
ரொம்ப அது என்ன சொல்றது, ரொம்ப திறமையா பேசி, கொஞ்சம் பொறுப்பாப்பா, அவன் இதை சாப்பிட்டுட்டு இருக்கணும், அடுத்த தோசை உனக்கு தரேன் அப்படி சொல்லி சொல்லி யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்றோமோ அவங்களுக்கு ஃபுல்லா சூடா தோசை கொடுத்துட்டு, அடுத்தவங்களுக்கு இது பரவாயில்ல இப்பதான் சுட்டது, தொட்டு பாரு சூடா இருக்கே, நீ சாப்பிடலாம் அப்படின்லாம் சொல்லி அடுத்த ஆளை வந்து ஏமாத்துவோம். இது வந்து ஒரு தாய் செய்யக்கூடிய ஏமாத்து வேலை. இந்த நுணுக்கமான ஏமாத்தங்கள், அதே மாதிரி பண்டம் பகிர்ந்து கொடுக்கும்போது, ட்ரெஸ்ல எல்லாத்துலயும் நம்ம வந்து பாரபட்சம் காட்டுறோம். தாய்மார் தகப்பன்மார் 2 பேரும் வித்தியாசமா காட்டுறோம். பிள்ளைகளுக்கு கிளாரிங்கா தெரியும், அம்மாவுக்கு அவளைதான் ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கு அவளைதான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அக்செப்டபிள் ஃபேக்ட். ஆனாலும் சைக்கலாஜிக்கலா அது அவங்கள அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது வந்து நம்ம மறந்து போகக்கூடாது. எப்படிப்பட்ட திறமைகள்லயும் வித்தியாசமா இருப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு வித்தியாசம். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நிறைய சொல்லலாம், ஒருத்தருக்கு இப்படிதான் சாப்பிட பிடிக்கும், இந்த கூட்டை பொரிச்சாதான் பிடிக்கும், ஒருத்தருக்கு வதக்கினாதான் பிடிக்கும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா அப்படியே நம்ம வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம பழகணும். திறமையிலேயே அப்படிதான். ஒரு பிள்ளை ரொம்ப வாயாடியா இருக்கும், எல்லாத்தையும் பேசி சமாளிச்சுட்டு வந்துடும், அடுத்தது வந்து ரொம்ப பேக்கு. அதுக்காக நம்ம இது பேக்கு, இது ஒண்ணுக்கு வராது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுடைய திறமைகளுக்கு ஏற்றபடி அவங்கள வந்து உற்சாகப்படுத்துறது நம்ம கிட்டதான் இருக்குது. அந்த பாரபட்சம் காட்டுறமான்னு முதல்ல இன்னைக்கு கண்டுபிடிங்க. நீங்களே அந்த நோட்ல எழுதுங்க. வேலை வாங்குறதுலயும் நம்ம வந்து வித்தியாசமா இருக்கும். எந்த பிள்ளைக்கு பிள்ளை மேல நமக்கு ரொம்ப அன்பு இருக்கோ அதுக்கு வந்து கொஞ்சமா தான், ஒரு நாள்ல 4 வேலை கொடுத்தோம்னா அடுத்த பிள்ளைக்கு ஒரு நாள்ல 8 தடவை அவளை கூடுவோம். சரியா? இந்த மாதிரி எல்லாம் நம்மள அறியாம அன்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம பாரபட்சம் காட்டுறோம். இது முதலாவது தவிர்க்கப்பட வேண்டியது. இது அவங்களுக்குள்ள வளர்ந்து 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 பெரியவங்களான பிறகு பாத்தீங்கன்னா அது வந்து அவங்கள அதிகமா மனதளவுல பாதிக்குது. அவங்களுக்குள்ள கசப்புகள் வருது. இதெல்லாம் தான் அவங்க வந்து அவங்க வளரும் போது அவங்கள அஃபெக்ட் பண்ற காரியங்கள். சோ பாரபட்சம் காட்டக்கூடாது. அடுத்தது சும்மானாலும் நான் காட்டுறது இல்லைன்னு சொல்லாம நம்ம எப்படிலாம் காட்டுறோங்கிறத இங்க சொல்லிடுறேன். பாரபட்சம் காட்டாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியங்கள். இதுல எல்லாம் 2 பிள்ளைகளும் வித்தியாசமா இருப்பாங்கன்னு சொன்னேன். ஒருத்தர் ரொம்ப நல்லா படிப்பாங்க. இது நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா மூத்த பையன் படிச்சிருப்பான், நல்லா படிச்சுட்டு போயிருப்பான், அடுத்தவா சாதாரணமா படிக்கிறவளா இருப்பா. டீச்சர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 4 தடவையா சொல்லுவாங்க, உங்க அண்ணன் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சான், அவன் எப்படி படிச்சான் தெரியுமா, நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை உண்டாகிறதுக்கு அங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதையெல்லாம் மேற்கொள்வதற்கு பேரண்ட்ஸ் கேர்ஃபுல்லா இருந்தா அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அடுத்தது வந்து ஒவ்வொரு குழந்தையும் தனி தத்துவம் உள்ளவர்கள், யூனிக். உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கும், ஆனா யாராலும் யூனிக், ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கவே முடியாது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒப்பிட்டு பேசக்கூடாது. இதுவும் நீங்க நிதானித்து, நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என்ன வந்து அனலைஸ் பண்ண பார்க்கும்போதுதான் இது சாதாரணமா நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கறத வந்து நான் நல்லா உணர முடிஞ்சது. என்ன ஒண்ணு சொன்னாலும் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி தான் சொல்லுவோம். உங்க அண்ணன்லாம் எப்படி படிக்கிறான் பாரு, உங்க அக்கா எப்படி படிக்கிறா பாரு, அவன் உன் தம்பிடான், ஆனா அவன் எப்படி மார்க் எடுக்கிறான் பாரு, அவன் எவ்வளவு வேகமா பரப்புறான் பாரு. எல்லாத்துக்கும் நம்ம அடுத்தவங்களோட ஒப்பிட்டு தான் சொல்றோம். இல்லைன்னா அடுத்த வீட்டு பிள்ளையோட ஒப்பிடுவோம். பக்கத்து வீட்டு பிள்ளைய பாரு, அவங்க டியூஷன் கூட வைக்கல, என்ன மார்க் எடுத்திருக்கு. அண்ணன் பிள்ளைய பாரு, எல்லாத்துக்கும் யாரோடையாவது நம்ம வந்து அவங்களை என்ன செய்யணும், ஒப்பிடுறோம். ஒப்பிடுதல் குழந்தைகளுடைய சந்தோஷத்தை கெடுத்து உள்ளுக்குள்ளேயே கூனி குறுகி போறாங்க. வெளியே சொல்ல முடியாது அவங்களால, உங்களை மீறி பேச முடியாது. ஒரு சில பிள்ளைங்களை ஆர்கியூ பண்ணலாம், ஆனா நிறைய பிள்ளைகள் உள்ளுக்குள்ளேயே குறுகி போவாங்க. ஏன் என்னை இப்படி வட்டம் தட்டுறாங்கன்னு சொல்லி. நம்மள யாராவது இப்படி பேசினாங்கன்னா, உங்க அண்ணிலாம் எப்படி திறமையா வேலை செய்யறா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க எத்தனை நாளைக்கு அந்த வார்த்தை உங்களை தூங்க விடாம உங்களை வந்து கெடுத்துரும்னு சொல்லி யோசித்து பாருங்க. உங்க மனசுக்குள்ள அதே வார்த்தை தான் இருக்கும். அண்ணினா நல்லா செய்யறான்னு அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது வந்து மறக்கிறதுக்கு 1 மாசமாவது ஆகும். அப்ப உங்க சின்ன பிள்ளைங்க எப்படி ஒரு நாளும் கரெக்ஷன் கொடுக்கலாம், நீ நல்லா படின்னு சொல்லலாம். உங்க அண்ணன் படிக்கிறானே நீ படின்னு சொல்லக்கூடாது. யாரையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவர்களுடைய மன அழுத்தத்துக்குள்ள தான் நான் சொன்னேன். நமக்கு நேரிடுகிறது தான். இன்னைக்கு இவ்வளவு பெரியவங்கள ஆயிட்டோம், ஆனாலும் இன்னைக்கு யாராவது நம்மளை ஒப்பிட்டு பேசிட்டாங்கன்னா நம்மளால அந்த வார்த்தையை மறக்கிறதுக்கு முடியறதே இல்லை. அப்ப சின்ன பிள்ளைங்க எவ்வளவு சாஃப்டா இருப்பாங்க, அவங்களுடைய மனதை வந்து நம்ம அந்த மாதிரி எல்லாம் பாதிக்க விடவே கூடாது. உடன் பிறந்தவங்க கிட்டையும் இதுல வந்து விரிசல் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ணனையும் தம்பியும் அக்காவையும் தங்கச்சியும் நீங்க பிரிச்சு பேசுனீங்கன்னா மனதளவுல அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அவங்களுக்குள்ள வந்து அந்த சகோதர பாசம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். சோ என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, தனிப்பட்ட திறமைகளை கண்டறிந்து ஊக்கப்படுத்தணும். ஒரு பிள்ளைக்கு வந்து நல்லா வரைகிற கிருபை இருக்கு,
அப்போ அவளை வரையறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. அடுத்தவங்க வரையிலேன்னு திட்டாதீங்க. அவளுக்கு கார்டனிங்ல உற்சாகம் தான், அவளுக்கு கார்டன்ல 2-3 செடியை வாங்கி கொடுத்து அவளை வந்து அதில் என்கரேஜ் பண்ணி நீ உற்சாகப்படுத்தலாம். நீ செடி கொஞ்ச நேரம் அந்த செடிகளை பாரு அப்படிலாம் நம்ம வந்து வித்தியாசமான முறைகள்ல அவங்களுடைய திறமைகளை நம்ம கண்டுபிடித்து ஊக்கப்படுத்துறது நல்லது. ஒரு பிள்ளைக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, எனக்கு வந்து என் பிள்ளை பியானோ வாசிக்கணும், அதனால நான் கட்டாயம் பியானோ கிளாஸ்ல சேர்க்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல அவங்கள வந்து உற்சாகப்படுத்துனீங்கன்னா அவங்க நல்லா முன்னேறதுக்கு வாய்ப்பு உண்டு. படிப்புலயும் அப்படிதான். நம்ம நிறைய பேரண்ட்ஸ் செய்யறோம், என் பிள்ளை நீட்டு தான் படிக்கணும்னு சொல்லி அது எங்க இருந்தே எனக்கு தெரியல, 6ஆம் கிளாஸ் இருந்தோ 7ஆம் கிளாஸ் இருந்தோ ஊட்டி 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 நீ நீட்டு தான் நீ டாக்டர் தான் சொல்லும்போது கடைசியில வந்து திணற வேண்டியிருக்கு. பேரண்ட்ஸும் திணற வேண்டியிருக்கு, அவங்களும் திணற வேண்டியிருக்கு, மாத்திக்கொள்ள முடியல. அப்போ நம்ம வந்து அந்த அவங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். பெற்றோருடைய கட்டுப்பாட்டுல இருந்து சுய கட்டுப்பாட்டுக்கு மாறணும். இது இந்த வயசுல நடக்கணும். 12ல இருந்து 13க்குள்ள வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள்ல அவங்களுடைய பொறுப்புகளை அவங்க கிட்ட கொடுக்கணும். அது வரைக்கும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்போம். இந்த துணியை விடுத்து, இப்ப குடிக்க போ, இப்ப சாப்பிடு அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம கையில இருந்தது. ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அந்த 12 வயசுக்குள்ள 11, 12ல வந்து அவங்க கிட்ட நிறைய காரியங்களை நம்ம வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதாவது குழந்தையாக இருக்கும் பொழுது ஓகே இல்ல நான் பள்ளிக்கு புறப்படுறது ஒரு நிமிஷம். நிறைய வேலைகளை அவங்களே செய்யறதுக்கு நம்ம பழக்கப்படுத்தினாதான் பின்னால அவங்க வந்து சரியா செய்ய முடியும். அவங்க வேலைன்னா 5ஆம் கிளாஸ் போற வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டியா, சயின்ஸ் புக் எடுத்தியா, அந்த நோட் எடுத்தியா, இந்த நோட் எடுத்தியான்னு கேட்கணும். இன்னைக்கு வந்து அவங்களே நைட்ல அவங்களுடைய பேக் அடுக்கிறதுக்கு நீங்க அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். வீட்டு பாடம் எழுதுறது அவங்களா எழுதணும். நீங்க போய் பக்கத்துல உட்கார்ந்தாதான் எழுதணும் அப்படிங்கிறதுல இருந்து மாறி அவங்க ஹோம்ஒர்க்கை அவங்களே செய்யறதுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். அவங்களே ஒரு டைம் டேபிள் போடணும். நான் வீட்டில் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு இதுலேருந்து இது வரைக்கும் நான் படிப்பேன், இவ்வளோ நேரம் நான் டிவி பார்ப்பேன், இவ்வளோ நேரம் நான் ஃபோனோட இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு கட்டுப்பாடு அவங்க வைத்துக்கொண்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்க வேண்டியதுதான் நம்ம அவசியம். அதே மாதிரி ஜெனரல் ஒர்க் இந்த சைடில் கொடுத்துருக்கோம். அவள் துணியை அவளே துவைக்கணும், அவளே அயர்ன் பண்ணணும். இதெல்லாம் நிறைய வீட்டில் மறந்து போச்சு. வேலைக்கு ஆள் வச்சிருக்கோம், அதனால அவங்க வாஷிங் மிஷினில் போட்டுறாங்க, நம்ம அயனிங் கொடுத்து வாங்கிடுறோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைங்க. என்ன வசதியில நம்ம இன்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம். ஆனா அவங்களுடைய வேலையை அவங்களே செய்யறதுக்கு நம்ம வந்து பழக்கப்படுத்தணும். லீவு நாள்னா தோட்டத்தை கிளீன் பண்றது, காரை கிளீன் பண்றது, கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா 2மே கேர்ள்ஸ் ஆனாலும் பாய்ஸ் ஆனாலும் சரி, அவசரத்துக்கு ஒரு டீ போடுறது, ஒரு தோசை சுடுறது, வீட்டு வேலைகள்ல கட்டாயமா பிள்ளைகளை பழக்கப்படுத்துவது ரொம்ப 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 அவசியம். இன்னைக்கு என்னன்னா அந்த கிளாஸுக்கு போ, இந்த கிளாஸுக்கு போ, நீ வீட்டுல ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நேரம் வந்து சாப்பிடு, நேரம் வந்து அடுத்த டியூஷனுக்கு போயிரு, அடுத்தப்புறம் வந்து சாப்பிட்டு இந்த டியூஷனுக்கு போயிரு, இப்படி வளர்க்குறோம். அப்ப அவங்க உலகத்துல வந்து நிற்கவே முடியாது. வீட்டுல குப்பை கொட்டுறது, மாப் பண்றது, எல்லா வேலையும் பிள்ளைகளுக்கு தெரியணும். அப்போ அத கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு போய் ஆன்டி இப்படி சொல்லி கொடுத்தாங்க, அதனால இன்னைக்கு நீ தான் ராத்திரி வந்து டைனிங் டேபிள் எடுத்து வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அவ நாளைக்கு சண்டைக்கே வந்துருவா. கொஞ்சம் கொஞ்சமா பாப்பா இதை கொஞ்சம் பழகிக்கோ, இதை கொஞ்சம் செய்யலாமா, அவங்க கூட செய்யுங்க. நீங்க ஆர்டர் பண்ணி அவங்கள செய்ய வைக்க முடியாது. ஆனா யோசித்து பாருங்க, எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இதெல்லாம் செய்ய வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி. வேலைக்காரி வச்சிருந்தாலும் அவளுக்கு சொல்லுங்க, அவ துணியா அவ துவைச்சுக்குவா. முடியாத உங்களுடைய துணியை, முடியாத உங்களுடைய பேரண்ட்ஸுடைய துணியை துவைக்கலாம். ஆனா அவளுடைய துணியை அவ துவைக்கணும், அவளுடைய பர்சனல் செல்ஃபை அவ அடுக்கணும், அவளுடைய பாத்ரூம் அவ கிளீன் பண்ணணும். இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டீச் பண்ண வேண்டும். பொறுப்புகளை அவங்க கையில கொடுங்க, பொறுப்பு இல்லாம வளர்க்காதீங்க, சரியா? பெற்றோரும் அதே நேரத்துல நம்மளுடைய மொபைலை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும். இப்ப சொன்னாங்க மொபைல் கேம்லயே இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா அவங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்க்கணும். நம்ம மொபைல் கேம்லேயே இருந்தோம்னா பிள்ளைகளும் மொபைல் கேம்லேயே தான் இருப்பாங்க. ஒருத்தர் எங்க ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் நடத்தும் போது ஒரு யங் கப்பிள், அவ வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃப்ரெஷ்ஷா வந்திருந்தா. அவ சொல்றா, என்னால மொபைல் கேம் விளையாடாம இருக்க முடியாது, நான் காலேஜ்ல ஒர்க் பண்றேன், வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து கேம் தான் எடுத்து விளையாடுவேன் அப்படிங்கிறேன். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாதிரி இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரிதான் நம்ம இருக்கோம்.
வந்த உடனே காஃபி போடணுங்கிற கவனம் கூட இல்லாம கொஞ்ச நேரம் வந்து வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு, வாட்ஸ்அப்ல லைக் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம அல்லது யூடியூப்ல ஏதாவது பார்த்துட்டு நம்ம ஏதாவது செய்தோம்னு சொன்னா, நம்ம பிள்ளைங்களும் அப்படிதான் இருப்பாங்க. மொபைல் நேரம் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும். எல்லாரும் மொபைல வந்து சாயங்காலம் வந்து 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வேணா மொபைல் யூஸ் பண்ணலாம். 8 மணிக்கு பிறகு மொபைல வந்து அம்மாவும் உள்ள வச்சிடணும், அப்பாவும் உள்ள வச்சிடணும், பிள்ளைகளும் உள்ள வச்சிடணும். எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. யாரும் எதுக்காகவும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு எல்லாரும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா, நிச்சயமா நடக்கும். நம்ம என்னதான் ரோல் மாடலா இருக்கணும். நம்ம ரோல் மாடலா இருந்தா தான் பிள்ளைகளும் ரோல் மாடலா இருக்க முடியும். என்னது தொப்பி வித் தொப்பிக்காரன் கதை உங்களுக்கு தெரியுமா? மாரல் கிளாஸ் இதெல்லாம் அந்த காலத்துல நாங்க படிச்சோம். ஒரு குல்லா விக்கிற வியாபாரி இருந்தானாம். குல்லா வித்துட்டு போனான். நடுவுல காட்டுக்கு போனப்போ அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சான். சரின்னு ஒரு மரத்துக்கடியில குல்லா பட்டைய கீழே இறக்கி வச்சுட்டு படுத்துட்டானாம். எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் தலைக்கடியில வச்சிருந்த பொட்டணத்துல ஒரு குல்லா கூட இல்ல. அவனுக்கு என்னன்னே தெரியல. சுத்தி சுத்தி பார்க்கறான். கடைசியில மேல அண்ணாந்து பார்த்தா அங்க ஒரு பெரிய குரங்கு கூட்டம். எல்லா குரங்கும் தலையில தொப்பி வச்சுட்டு இருக்குது. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்தான். கடைசியில தான் தலையில வச்சிருந்த தொப்பியை எடுத்து கீழே எறிஞ்சான். உடனே எல்லா குரங்கும் தொப்பி எடுத்து கீழே எறிஞ்சிட்டான். மடமடன்னு அள்ளிட்டு ஓடியே போயிட்டான். நம்ம என்ன செய்யறோமோ அதை தான் பிள்ளைகள் செய்வாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதை தான் பிள்ளைகள் செய்வாங்க. நம்ம குறை சொல்லும்போது நம்ம அடுத்த 4 விரல் நம்ம பக்கம் நீளுது. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம எப்படி பிள்ளைகளுக்கு மாடலா இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். அது ஒரு வாரம் அது தனியாவே உங்களுக்கு ரோல் மாடல் நாங்க நடத்தணும். பெற்றோர் தங்கள் மொபைல் நேரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருங்க. எனக்கு தெரிந்து ஒரு சிலர் வந்து மொபைலே வாங்கல. நான் ரிக்வெஸ்டே பண்ணேன், உன்னை கூப்பிடவே முடியலப்பா, உன்னை காண்டாக்ட் பண்ணவே முடியல. இல்ல என் பிள்ளைங்களுக்காக நான் வந்து மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன். ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கிறான் அவருடைய மொபைல. அதர்வைஸ் யூஸ் பண்ணவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அது மாதிரி ஒரு சில கட்டுப்பாடு நமக்கு கொண்டு வரும்போது அது பிள்ளைகளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு டூ லேட்னு ஒருவேளை நம்ம ஃபீல் பண்ணலாம். பட் எப்படிலாம் நம்ம ட்ரை பண்ண முடியும்னு சொல்லி யோசிக்கணும். அவங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். டீன் பிள்ளைகள் தானே, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நம்மளே முடிவு எடுக்க கூடாது. அவங்களுடைய ட்ரெஸ் விஷயத்துல வரம்புக்கு உட்பட்டு எங்கேயாவது வெளியே போகிற கடைக்கு கூட்டிட்டு போனா என்ன பண்றதுங்கிறதுல, செலக்ட் பண்றதுல, எல்லாத்துலயும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனா சாப்பாடு ஆர்டர் பண்றதுல எல்லாத்துலயுமே உங்க பிள்ளைகளுக்கு வந்து லிபர்ட்டி கொடுங்க. நீங்க சொல்லலாம் அவங்கதாம்மா எங்களை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லலாம். அந்த கண்ட்ரோலுக்கும் போகக்கூடாது, கட்டுப்பாட்டுக்குமே இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவுல வரம்புக்கு உட்பட்டு நம்மளுடைய ஃபைனான்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கறது அவசியம். ஸோ இந்த நாள்ல நம்ம ஒரு சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் இடையில ஒன்று காமிச்சிட்டு நம்முடைய தீர்மானங்களுக்குள்ள போகலாம். பிளஸி வீடியோ. பிளஸி குழந்தைகளுக்கு அறிவுரை கூறும் பொழுது அவங்களுடைய ஹலோ நம்ம பிளஸி. குழந்தைங்களை திட்டினாதான் அவங்க நம்ம சொல்றத கேட்பாங்களா? குழந்தைகளை அடிக்கடி திட்டுறது, அவங்கள மட்டப்படுத்தி பேசுவது, மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணி வீடியோ பேசுவது, அவங்க குறைகளை சுட்டி காட்டி தந்தி பேசுவது, போட்டுட்டு இருக்கா ஆண்டி? அப்படிதான் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் அறிவுரை வரலையே. கூறுறாங்க. அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா பிளே அவங்க ஆகுதானே? டவுன் ஆயிடுவாங்க. ஆகுது ஆண்டி, பிளே ஆகுது. Play ஆகுதுங்க ஆண்டி. உளைச்சலுக்கும் ஆளாயிடுவாங்க. உங்க குழந்தை நீங்க சொல்றத கேட்கணும்னா முதல்ல அந்த குழந்தை உங்களை நம்பணும். நீங்க உங்க குழந்தைகளுக்கு அறிவுரை கூறும் பொழுது அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டி பேசாதீங்க. அவங்கள டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியும் பேசாதீங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிக்டா இருந்து உங்க குழந்தைகளை திருத்திடலாம்னு நினைக்காதீங்க. உங்க குழந்தைகள்கிட்ட நீங்க ஒவ்வொரு வாட்டியும் கோபமாய் பேசும் பொழுது அவங்களுக்கு உங்க மேல ஒரு வெறுப்பு உண்டாயிடும். அது ஒரு பெரிய பாதிப்பையும் உண்டாக்கிடும். அவங்க மனதளவுல உங்களை விட்டு கொஞ்சம் விலகியே போயிடுவாங்க. எனவே குழந்தைகளை கோபமா பேசி திட்டியே அவங்களை திருத்தி விடலான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா முடியாது. உங்க அன்பையும் கேரையும் அடிக்கடி அவங்களுக்கு புரிய வைங்க. அது ஒண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு நம்பிக்கை உரியவங்களா அவங்கள மாத்தும். நம்ம குழந்தைங்களை ஓகே. இந்த மாதிரி நல்ல கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு டாக்குக்காக தான் யூடியூப்ல தான் போட்டேன், பேரண்டிங் டாக்ஸ்னு, டீன் பேரண்டிங் டாக்ஸ்னு. அதுல நிறைய பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காலத்துல நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு நான் பார்க்கும்போது நிறைய கிளிப்பிங்ஸ் இருக்குது. ஒரு நாள்ல ஒரு கிளிப்பிங்ஸை கூட நீங்க பாக்குற மாதிரி வச்சுக்கலாம். அதுல நான் வேணா உங்களுடைய குரூப்லயே போடுறேன். நீங்க அதை பாருங்க. அதுல இருந்து ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரும்ப ஸ்கிரீனுக்குள்ள போக முடியுமான்னு பாக்குறேன். நம்முடைய தீர்மானங்களுக்குள்ள மாத்திரம் போவோம்.
ஆண்டி நான் ஷேர் பண்றேன். பண்றியா? பண்றேன் ஆண்டி. ம். ஆன்டிக்கு ஸ்கிரீன் தெரியலம்மா. உங்களுக்கு தெரியலையா ஆண்டி? ஷேர் ஆகலையா? இல்ல எனக்கு வந்து எனக்கு டெஸ்க்டாப் இருக்கு. என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு. மீட்டிங் ஓபன் பண்ணுங்க ஆண்டி. நீ அதை முடிச்சிரு. வசனத்துக்கு வந்துட்டியா? வசனத்துக்கு போகணுமா ஆண்டி? ஆமா. ஓகே. இன்னைக்கு இந்த கடைசியா நம்ம வாக்குத்தத்தத்துக்குள்ள போகணும்னால நான் சின்ன ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு ஞானி வந்து மீட்டிங் நடத்திட்டு இருந்தாராம். இதெல்லாம் இந்த காலத்துல கிடையாது. அந்த நாட்கள்ல வந்து இந்த பட்டணங்கள்ல தோறும் ஞானிகள் விசேஷம் நம்ம சர்ச்சஸ்ல எல்லாம் கன்வென்ஷன் வைக்கிற மாதிரி ஒரு பெரியவர் 3 நாளா மீட்டிங் நடத்திட்டு இருந்தாரு. ரொம்ப நல்லா பேசினாருன்னு சொல்லி ஜனங்கள்லாம் சந்தோஷமா போக ஆரம்பிச்சாங்க. நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சது. அப்ப கடைசி நாள் கூட்டத்துக்கு போகும்போது ஒரு வாலிப பையன் யோசித்தானா, இவர் என்ன இவ்வளவு நல்லா பேசுறாருன்னு எல்லாரும் இவர் பின்னால போறாங்க, இவர் இன்னைக்கு எப்படியாவது நம்ம வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுட்டு போனானா. கடைசியா பேசி முடிச்ச உடனே எல்லாரும் அவர் பக்கத்துல போய் பேசுவாங்கல்ல, அப்ப அவர் பக்கத்துல போய் நின்றுட்டு, ஐயா நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, எனக்கு ஒரு சின்ன கேள்விக்கு விட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைக்குள்ள வந்து ஒரு சின்ன சிட்டுக்குருவியை மறைச்சு வச்சிருந்தான். அவர்கிட்ட அந்த கையை நீட்டியே அவன் சொன்னானா, இந்த கைக்குள்ள வந்து ஒரு சிட்டுக்குருவி இருக்குது, இந்த குருவி உயிரோட இருக்கா செத்துருக்கா அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டானா. அவருக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிடுச்சு இவன் எதை சொல்ல வர்றான்னு சொல்லிட்டு. இப்போ அவர் சொன்னாராம், அது உயிரோட இருக்கிறதும் செத்துருக்கிறதும் உன் கையில தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். உயிரோடு இருக்குன்னு சொன்னா அவன் என்ன செய்வான், அதை ப்ரெஸ் பண்ணானா அந்த சிட்டுக்குருவி செத்து போகும். ரொம்ப சின்ன குருவி. செத்துருச்சு அப்படின்னு சொன்னா கையை திறந்து அதை வெளியே பறக்க விட்டுட்டு பாரு உயிரோடு இருக்குன்னு சொல்லலாம் அப்படிங்கிறது அவரை அவமானப்படுத்துறதுக்காக அவன் அதை சொன்னான். ஆனா அவர் ரொம்ப அழகா சொன்னாரு, அது உன் கையில தான் இருக்கு. இன்னைக்கு இந்த கூட்டத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை வானத்தை நோக்கி பறக்கிறதும் அடங்கி போறதும் உங்க கையில தான் இருக்குது, நம்ம கையில தான் இருக்கு. பெற்றோராகிய நம்ம கையில தான் இருக்கு. நம்ம அதை அழுத்தணும்னு சொன்னா, நான் அமுக்குவேன், என் பிள்ளைய நான் நச்சிருவேன், நான் அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரேன்னு சொல்லி அதை ப்ரெஸ் பண்ணணும்னா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை நசுங்கி போச்சு, ஒண்ணுமே இல்லை. ஆனா அதுக்கு கொடுக்க வேண்டிய ஃப்ரீடத்தை கொடுக்க வேண்டிய பிரகாரமா கொடுத்து வளர்க்க வேண்டிய பிரகாரமா வளர்த்தோம்னு சொன்னா நம்ம விரிச்சு விடும்போது அது உலகத்துல அது பறந்து செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்க போறோம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளை, மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன், நம்மளா செலக்ட் பண்ணி இந்த 10 பிள்ளையில ஒரு பிள்ளையை நான் எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்துட்டு வரல. தேவன் நம்மளுடைய கற்பத்துல நம்மளை உருவாக்கி நம்ம கரங்கள்ல கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைய தேவனுக்காக வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நம்ம சாதாரண ஆட்கள் இல்லப்பா, அடையாளமாக 4 பேர் சொல்ற மாதிரி, அவளை பாரு, அவ பிள்ளை வளர்த்துருக்கிறத பாரு, அவரை பாரு, அவர் பிள்ளை வளர்த்துருக்கிறத பாரு அப்படின்னு 4 பேரும் நம்மளை சுட்டி காட்டுற மாதிரியே நம்மளுடைய பிள்ளைகள் வளர போறாங்க, அற்புதங்களாக இருக்க போறாங்க. ஆண்டவருடைய கருத்துல நம்மளை பிள்ளைகளை கொடுத்து நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையில கர்த்தாவே, நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே நாங்கள் பேசின சின்ன சின்ன காரியங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் மாற வேண்டிய காரியங்களிலே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. உம்முடைய பலன் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஓகே. ஒரு சில